வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாப்பு. ஆக்சுவலாக இது வந்து ரெகுலர் ஜாப் கிடையாது. இது வந்து அப்ரெண்டிஸ் ஜாப், அதாவது தொழில் பயிற்சியுடன் கூடிய ஒரு வேலை. உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க, சேலரி மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு எலிஜிபிள் வந்து யூஜி டிகிரி. ஜூலை 2021 2025க்குள்ள இடைப்பட்ட காலங்களில் வந்து நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கணும். 1 இயர் ப்ரோக்ராம், 1 இயர் வேலை மாதிரி இது. ட்ரைனிங் டியூரேஷன். மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு 9000 கொடுக்குறாங்க. ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வெறும் 9000 தானே ஸ்டைஃபனு, வெறும் 1 இயர் தானே, அதுக்கப்புறம் வேலைங்கிறது கன்ஃபார்மாக இது ஒரு இதுன்னு நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி இதில் பார்க்க வேண்டாம். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா, பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஆனால் இதிலே நிறையா வாய்ப்புகள், ஃபியூச்சர் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் செக்டரில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் இந்த வேலையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டைஃபன் மட்டும் தான் தராங்க, ஒரு 1 இயர் தான், ஜாப் செக்யூரிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க பெருசாக. ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ பேக் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, பார்க்குறவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை மேற்கொண்டு இதை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போகலாம், டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இது சொன்ன மாதிரி இது வந்து அண்டர் கிராஜுவேட் யூஜி டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான். அதுதான் மெயின். இது மந்த்லி 9000. ஸோ இதை வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்களோ நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 19 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒன்று. மொத்தம் 4 கம்பெனி இருக்குது இந்தியாவில். நேஷ்னல், நியூ இந்தியா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது யுனைடெட் சேர்த்து மொத்தம் 4 இருக்குது மொத்தம். அதில் இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்சூரன்ஸ் கம்பெனி இது ஒன்று. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு உள்ள நுழையிறதுங்கிறதே என்கிட்ட பெரிய விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் இவங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, முதல்ல டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது தமிழ்நாட்டில் மொத்தம் 19 போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியா போட்டிருக்காங்க. நீங்கள் வேறு எங்கேயும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். மெயின் திங் இஸ் வந்து இதில் யூஜி டிகிரி மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அப்புறம் கரஸில் படித்தவங்களுக்குலாம் அது எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்து வரும், நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இதற்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/12/2025 நிலவரப்படி கேண்டிடேட்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். ஏஐசிடிஇ, டிஓடிஇ, யூஜிசி இதுக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். ஜூலை 2021 2025 இடையில பாஸ் அவுட் ஆகிருக்கணும். 1/7/2021 முன்னாடி அவங்க பாஸ் அவுட் ஆகிருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லதான் முக்கியமான பாயிண்ட்ஸு. அதே மாதிரி இதுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கீழே நீங்கள் இந்த யுனைடெட் இன்சூரன்ஸ் கீழே இருக்கும்போது வேறு எந்த நிறுவனத்துக்கு கீழேயும் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்லேயே அதில் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் இப்போ டிகிரி படித்தவங்க, இன்டர் கிரேடட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஏஐசிடிஇ, டிஓடி, யூஜிசிக்கில் அப்ரூவ்ட் ஆகாத யூனிவர்சிட்டி காலேஜஸ்கில் படித்த எலிஜிபிள் கிடையாது. 1 இயர் ஆர் மோர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வருஷம் இல்லை அதுக்கு மேற்பட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வந்து கேண்டிடேட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எத்தனை வேகன்சின்னு போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நான் சொன்னதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் இருக்கிற ஓவரால் எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் 21 வயசு, மேக்ஸிமம் வந்து 28. 1/12/2025 படி, அதாவது டிசம்பர் 1 2025 படி 28 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 28 வயசு. 29 வயசு பூர்த்தி ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு வந்து 28 வயசு முடிஞ்சிருச்சு, 28 வயசு முடிஞ்சு 5 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. கரெக்டாக 28 வயசு வந்து மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். 28 வயசாக இருக்கணும் 1/12/2025 இல்லை 28 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் வந்து ஏஜ் ஸ்ட்ரக்சர். இப்போ என்னோட அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா, இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலான்னு கேட்டால்
ஒரு 21லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்திருந்தா 25 தாண்டி 28 வயசு வரைக்கும் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன், இந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன நம்ம செய்யலாம், 1 இயர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 9,000 மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த என்னோட இது படி நான் இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் கேண்டிடேட்ஸ் வந்து 1/12/1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/12/2004க்கு அப்புறமா பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதுபடி அந்த ஏஜ் வந்து கணக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஏஜ் டீட்டெயில்ஸ். அடுத்து முக்கியமானது வந்து ரிசர்வேஷனில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எஸ்சி ஓபிசி டிசபிள்டு பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஜாப்பில் வேகன்சி ஒதுக்கியிருப்பாங்க. ஓபிசியில் வந்து நான் கிரீமி லேயராக இருக்கணும். இது நார்மலாகவே எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலுமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை கிரீமி லேயராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகைகளுமே வந்து கிடைக்காது. இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். நான் கிரீமி லேயர் அப்படின்னா 8 லட்ச ரூபா வருமானத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட வருமானம், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம், குடும்ப வருமானம். கிரீமி லேயர்னால் 8 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குள்ளது தான் கிரீமி லேயர். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். இது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இது வந்து 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, 1 இயர் கான்ட்ராக்ட் கூட சொல்லலாம். ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எடுக்கிறது வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சவுத் ரீஜன், இவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. ஷார்ட்டாக வந்து PATS அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்லாம் அதை PATS தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பர்சன்டேஜில் அப் டு 2 டெசிமல் பிளேசஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 62.50 75.40 இந்த மாதிரி மென்ஷன் ஆகி வரும்ல, அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சில மார்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்காது, CGPA OGPA GPA அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை 10க்கு மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து ஈக்குவல் மார்க்கில் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வயது அடிப்படையில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லா இன்டிமேஷனே அவங்க அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியில் தான் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா வேலிடான இமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மெயிலில் தான் வரும். அப்புறம் முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக POAD, அதான் போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சவுத் ரீஜியன்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எல்லாமே கிளியர் ஆச்சுனாலுமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அப்ளை பண்ணுற போர்ட்டல் பேர் வந்து NATS போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல். அந்த போர்ட்டலில் தான் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே அதில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறத வச்சு தான் மெரிட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா NADS போர்ட்டல்னு சொன்னால அந்த NADS போர்ட்டல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி என்ரோல் பண்ண ஓல்டு இந்த வெப்சைட்டை வந்து புதுசாக மாற்றிருக்காங்க போல். ஸோ ஆல்ரெடி அது மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க www.mhrnadsgovernment.in தான் பழைய பேர் போல். புதிய பேர் வந்து NADSeducation.government.in. ஸோ பழைய இதில் அந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, டீட்டெயில்ஸாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துக்குங்க. இது வந்து கேட்டகரி பி, அது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி சைன் அப் பழைய அந்த வெப்சைட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது கேட்டகரி ஏன்னு வச்சுருக்காங்க. இது கேட்டகரி பி, who have already enrolled in the நியூ நேஷனல், அதாவது புதுசாக மாற்றக்கூடிய இதில் வந்து ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருந்தாங்க, என்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாகின் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் இதுக்கு முன்னாடி போகவே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு சிஇ கேட்டகரி சின்னு வச்சு அவங்களுக்கு எப்படி போய் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் நேரில் போகிறதுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு அந்த இதெல்லாம் அலோவன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தங்குறதுக்கு போர்டிங் லாட்ஜிங் அதோட எக்ஸ்பென்சஸ்மே வந்து அவங்க தரப்போகிறது எல்லாமே நீங்கள் சொந்தமாக சுயமாக தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்திலே சொன்ன பாயிண்ட் தான், 1 இயர் அப்ரெண்டிஸ் பீரியட் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீ மந்த்லி 9,000 ஸ்டைஃபன் வாங்கிடுவீங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஒருவேளை அப்ளை பண்ணுற ஆட்களாக இருந்தால். ஏன்னா நார்மலாக வந்து இப்போ கரண்ட் பீரியடில் வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிகளாகட்டும் ஏகப்பட்ட நிறுவனங்களாகட்டும் எல்லாமே இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்வியூக்கு ஆட்களை எடுத்து ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா எலிஜிபிள் ஆட்களாக்கி அதிலே அந்த 1 இயர் இல்லை 6 months அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாத ஆட்களை வந்து வெறும் டிகிரியை மட்டும் குவாலிஃபிகேஷனை வச்சு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து சேலரியும் கொடுத்து அது உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகிறதா நினைக்கிறாங்க. ஸோ நிறையா கம்பெனி இப்போ கூட ஓரியண்டல்ங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இப்போ இந்த 1 monthக்கு முன்னாடி கூட ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதெல்லாம் 2 பேஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் வேலைக்கு போகிற மாதிரி, வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, வெறும் யூஜி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்படி வச்சுருந்தாங்க. சில ப்ரைவேட் கம்பெனிகளாகட்டும் அந்த மாதிரி சில கவர்மெண்ட் கம்பெனிகளாகட்டும் இந்த மாதிரி நடைமுறை பின்பற்றுறாங்க. ஸோ காரணம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 1 இயர்க்காக மட்டும் அவங்க வெறும் ப்ரோக்ராம் வச்சு நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் இன்கேஸ் எதுவும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் நடந்துருச்சுன்னா அப்படி எடுக்க முடியாமல் போயிருங்கிறக்காண்டி ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிஸ்க்கும் இருக்குது. மேபி இதை வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தோ இல்லை எனக்கு கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆட்களாக இருந்தால் இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மற்றபடி எனக்கு டைம் இருக்காது தான் சொன்னேன். உங்களுக்கு 21 to 25 வயசுக்குள்ளே ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் நிறையா இருக்குது. எனக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. 6 months கோர்ஸு 1 year கோர்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ண அது ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதில் நிறையா வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்பி தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் சேம் இது அதே மாதிரி தான் 1 year நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க பணி நிரந்தரமும் உங்களை பண்ணலாம். மேபி பண்ணலைனாலுமே நெக்ஸ்ட் என்ன வாய்ப்பு இருக்குன்னு இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் கடைசியில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போன மாதம் 18ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ், இப்போ தான் பார்த்தேன், அதனால் இப்போ தான் சொல்கிறேன். ஆனால் டைம் நான் இருக்குது 20ஆம் தேதி தான், இந்த மாதம் ஜனவரி 20 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன உங்களோட மைண்டுக்கு என்ன வெரிஃபிகேஷன் பண்ணணும் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொதல் பாயிண்ட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா கேர் எடுத்து இப்போ டீட்டெயில்ஸ்லாம் கவனமாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து எந்த டைம்லையும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியில் தான் எல்லா விதமான கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டாங்க, இந்த இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனு, ஒழுங்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் பண்ணுற வெப் அப்ளிகேஷன் இதெல்லாமே வந்து ரிஜெக்டட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மெயில் அனுப்புகிறேன், இப்போ பார்சல் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நோ ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனி எதுவும் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களோட நேம் வந்து உங்களோட வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்டில் இருக்கிற பேரை தான் மென்ஷன் பண்ணணுங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ டீட்டெயில் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் கேட்கும் இல்லைங்களா? ஸோ உங்களோட அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி உங்களோட அப்பியரன்ஸ் வெளித்தோற்றம் உங்களோட தோற்றம் எப்படி இருக்கோ அது நீங்கள் அந்த ப்ராசஸ்லாம் முடிகிற வரைக்கும் அதை மாற்றிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியமாக கடைசி அவங்க சொல்லியிருக்கிறது அதை திருப்பி சொல்லதான், டிசிஷன் எடுக்கிறது கம்பெனி அவங்களோட முடிவு தான். அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ மாடிஃபை பண்ணுறதுக்கோ கேன்சல் பண்ணுறதுக்கோ எல்லா முழு அதிகாரமும் இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல வர்றாங்க. அப்புறம் அதே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான்,
ஷார்ட் லிஸ்டட் ஆனதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து அவங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் நேரில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க இன்எலிஜிபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு அளவு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க அளவு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்படுவாங்க, இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது ரெக்கமெண்ட் வச்சு பேசுறது, கேன்வாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து செலக்ட் ஆகி அவங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் போய் ஃபால்ஸாக இருந்துச்சு, ஏதோ ஏமாத்திருக்கீங்க, சீட் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுதுன்னா எந்த காம்பன்சேஷனுமே உங்களுக்கு கொடுக்காம ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கும் போதே கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க முக்கியமானது வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கேர் எடுத்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பிலையுமே செல்ஃப் அட்டஸ்டட் போயிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவையான மென்ஷன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொண்டுட்டு போங்க. போகலை அப்படின்னா அதுவும் இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நார்மலாக உள்ளதான் என்னென்ன என்இடிஸ் அந்த போர்ட்டல் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டலில் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. டிகிரி, ப்ரொஃபஷனல், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாம் இது சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டைஃபன் எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 9,000 மந்த்லி, இது 1 இயர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதில் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி 4,500, கவர்மெண்ட் வந்து 4,500 பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமானது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது ரெகுலர் ஜாப் கிடையாது, இது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் தான், பயிற்சியுடன் கூடிய வேலை மாதிரி தான். அதனால் ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இது வந்து அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான், அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து பர்டிகுலராக எதுவும் வந்து பர்டிகுலராக இதில் மென்ஷன் பண்ணலை. அது வந்து பேஸ்ட் ஆன் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லீவு எப்படி இந்த 1 இயர் ப்ரோக்ராமுக்குள்ள வந்து கேஷுவல் லீவ் எத்தனை நாள், அப்புறம் சிக் லீவு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். இதில் வந்து ஒவ்வொரு 30 டேஸ் கம்ப்ளீட் அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாள் வந்து கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். மொத்தம் 12 மாதம் 1 இயர் வரும் இல்லையா, அதில் வந்து மொத்தம் 12 கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். சிக் லீவு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 4 தடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாலிடேஸுங்கிறது நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸை பொறுத்து அது வேறையாகுங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின், ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதில் டெர்மினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் சொல்ல வராங்க. ஸோ இது 1 இயர் கான்ட்ராக்ட். கடைசி பாயிண்ட் வந்து இது ஆக்சுவலாக 1 இயர் கான்ட்ராக்ட். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. இதனால் நீங்களும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பொதுவாக இந்த ப்ரோக்ராமுக்கு நார்மல் எம்ப்ளாயீஸ் கன்சிடர் பண்ணாதனால பிஎஃப், இஎஸ்ஐங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மந்த்லி ஸ்டைஃபண்ட் 9,000 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டியூ டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட் 20, அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லையும் வேகன்சி இத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஃபைனல். அது ஏதாவது குவரிஸ் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எனி அதர் கிளாரிஃபிகேஷன் அப்படி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஹெட் ஆஃபீஸுக்கும் நீங்கள் மெயில் போட்டு இதை பற்றி ஏதாவது தேவையான தகவல் தெரிஞ்சுக்கிறனாலும் நீங்கள் மெயில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்து அப்ளை பண்ணிங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய சேலரி வாங்கினவங்களுக்கு இது சூட் ஆகாது.
நீங்கள் இப்போ படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது இப்போ நான் இருக்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் 6 months கோர்ஸ் 1 year கோர்ஸ்லாம் நான் இப்போ ஐடி ரிலேட்டடாக ஏதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக படிக்க போகிறேன், எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ஒரு மற்றதுக்கெலாம் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் 1 year எந்த ஃபீஸும் பேமெண்ட் பண்ணதில்லை, நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு பேஸ்டான உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு மட்டும் தான் எடுக்கிறாங்க. இதில் இன்டர்வியூன்னு எதுவும் மென்ஷன் பண்ணல, ரிட்டன் எக்ஸாம்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 yearங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக தான். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, வேலை பார்க்க போகிறீங்க, அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க. அது மூலிமா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வரும். 1 year முடிஞ்சதுக்கப்புறம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்தளவுக்கு நல்லா நீங்கள் சேலரி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நிறையா நல்லா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு செக்டரு. ஸோ நீங்கள் இந்த 1 year ப்ரோக்ராமில் இருக்கையிலேயே III அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறையா கோர்சஸ்ஸு நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பொதுவாக இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைசன்சியேட், அசோசியேட், ஃபெலோஷிப்னு மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியை நீங்கள் பாஸ் பண்ணி அதில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து ஹை சேலரிக்கு நீங்கள் வந்து ஹை பொசிஷனுக்கு வந்து நீங்கள் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே வந்து இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் 1 year இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிக்கும். இது வேலை எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் தான். இந்த கவர்மெண்ட் செக்டாரில் வந்து பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, இது எல்லாமே சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும். இது வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுங்கிறது ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸப்ட் லைஃப் இன்சூரன்ஸு அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. சேல்ஸ் ஃபீல்டாக இருக்கும், ஒன்றும் இல்லைனா பாலிசிஸ் இஷ்யூ பண்ணுறது, ஆப்ரேஷன் ஒர்க்கு, ஆஃபீஸில் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இல்லைனா ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும், ஏஜென்ட்ஸ் எடுக்கிறது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுக்கிறது, அவங்க மூலியமாக வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன அந்த லைசன்சியேட், அசோசியேட், ஃபெலோஷிப்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ். அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா பெரிய லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய சேலரிக்கு நல்ல பொசிஷனில் வந்து நீங்கள் வேலை பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஏஜை பார்த்துக்குங்க, உங்களோட கமிட்மெண்ட், ஃபேமிலி சுச்சுவேஷனை பார்த்துக்குங்க. யாருக்கு உங்களுக்கு எப்படி சூட் ஆகும்னு நான் சொல்கிறத வச்சு நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இது நல்ல வாய்ப்பு. ஆனால் அவங்கவுங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் அது வந்து எப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இன்கம் தேவைப்படும். 1 year ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களோட டிசிஷன் தான். ஸோ ஆனால் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது, அதில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கைஸ், வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மற்ற வீடியோஸுக்கும் மற்ற சேனலுக்கும் நமக்கும் ஜாப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதில் எதுவும் டெக்னிக்கல் வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இதுன்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைட்டில் போட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். ஆனால் நம்ம வீடியோஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் வேறு எங்கேயும் சர்ச் பண்ணாலும் கிடைக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, எப்படி வியூஸ் போகுதுங்கிற பட்சத்தில் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடலான்றிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஏதோ வீடியோஸ் போடணும், வியூஸ்க்காக போடணும்னு நான் போட போகிறதில்ல. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா மட்டும்தான் நான் வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோஸை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடர்ந்துருந்தாங்க, எதனால் இது போஸ்ட் பண்ணாச்சு அப்படிங்கிறது, இந்த ஆர்டர் காப்பீஸ்லாம் நமக்கு கையில் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி வீடியோஸும் நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்க கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.